முதலமைச்சர் அரசடி கட்சி முடிச்சுட்டு ஆவடிக்கு போறாரு. நாசர் கிட்ட கேட்கிறாரு, நாசர் அந்த பொண்ணு கேட்டாரா, அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குதுன்னாரு. இங்கதான் இருக்குதுன்னாரு. வா போலான்னு போறாரு. போன உடனேயும் அந்த பெண் ஆனந்த கூட்டாளா, எங்க வீட்டுக்கு முதலமைச்சர் வந்தாங்க, எங்க வீட்டுக்கு முதலமைச்சர் வந்தாங்க, ஆனந்த கூட்டாளா. தலைவர் போனாரு, முதலமைச்சர் போனாரு. போன உடனே முதலமைச்சர் கேட்கிறாரு, எங்கம்மா கரிசோராக்கி போடுற நீ அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, 2 இட்லி கோழிக்கறியை ஊற்றி முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா. முதலமைச்சர் என்ன பண்ணாரு, இட்லியை புட்டு அதை தொட்டு சாப்பிட்டார். உடனே அவன் கேட்கிறா, சார் எப்படி இருக்கும்? குழந்தைய பார்த்து கேட்கிறார், என்னமா படிக்கிறேன்னு. அது சொல்லுது, குழந்தை சொல்லுது, பெண் குழந்தை, நான் 6th படிக்கிறேன்னு. நம்ம முதலமைச்சர் கேட்கிறாரு, 6ஆம் வகுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் கேட்கிறார், எங்க படிக்கிறீங்க? நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம். அரசு ஸ்கூல்ல படிக்கிறியா? நம்ம முதலமைச்சர் அரசு ஸ்கூல்ல படிக்கிறியா? 6ஆவதுலேருந்து +2 படிக்கிறியா? 1000 ரூபாய் இலவசம் போ. இதெல்லாம் திமுக ஆட்சி. தெரிஞ்சுக்கோ, நாட்டில் நாங்கள் என்ன செய்யல சொல்லு, என்ன செய்யல. இப்போ சொல்கிறேன், இந்த நாட்டில் திமுக மாதிரி ஆட்சி செஞ்சோட காட்டு அப்படின்னு பேசுகிறான். என் முதலமைச்சர் சான் பிரான்சிஸ்கோ போனார். சான் பிரான்சிஸ்கோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, மாமல்லபுரத்தில் செட்டியாடு நடத்துகிறோம். செட்டியாடு நடத்தின உடனே உலக நாட்டில் இருக்க வீரர்லாம் வந்து பார்த்தா, இது மாதிரி யாரும் நடத்த முடியாது வியந்து சொன்னாங்க. அடுத்து கார் ரேஸ் சிட்டிக்குள்ளே நடத்துகிறோம், சென்னைக்குள்ளவே கார் ரேஸ் நடத்துகிற உடனேயும் நம்ம தலை அஜித் என்ன சொன்னாப்புலன்னா, இது மாதிரி கார் ரேஸ்னா எங்குமே பார்க்கலன்னு சொன்னார். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, அங்கே செட்டியாடு, இங்கே கார் ரேஸ், இதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்மால் யாரு பாடுறா, நம்ம முதலமைச்சர். நம்மால் கிங்கு. இதை நடத்தின உடனே உலக நாட்டில் இருக்கிறவெல்லாம் பார்த்தா, இந்தியாவில் தமிழ்நாட்டு மாநிலம் வேண்டாம், முதலீடு செய்கிற மாநிலம் தலை சிறந்த மாநிலமா இருக்குன்னு அங்கிருந்து இங்க வந்தா. சான் பிரான்சிஸ்கோ போனாரு, 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்தாரு. 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ஆட்சிதான் இந்த ஆட்சி. நக்கல் பேசுங்க. சரக்கு அடிச்சுட்டு அவசிக்கிற சாப்பிட்டு ஒருத்தர் நட்டுக்கு நாம சரக்கு அடிச்சா மிச்சரு சுண்டல் இப்படிதானே சாப்பிடுவாங்க. இவன் அவத்திக்கிற சாப்பிட்டு